மக்களே, நம்முடைய முதல்வர் அவர்கள் 88 கல்வி நிறுவனங்களுக்கு இப்போ சிறுபான்மை அந்தஸ்தோட சான்றிதழ் வழங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க மக்களே. நம்முடைய முதல்வர் அவர்கள் கடந்த 2022 இருந்து இன்றைக்கு வரைக்கும் சிறப்பு சிறுபான்மை அந்தஸ்தோட 370 கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்காரு. இதுல போக மதச்சார்பு சிறுபான்மைன்னு சொல்லி 314 கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொழிவாரி சிறுபான்மை அப்படின்னு சொல்லி 56 கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா இப்போ 88 கல்வி நிறுவனங்களுக்கு சிறப்பு சிறுபான்மை அந்தஸ்து கொண்ட சான்றிதழை வழங்கியிருக்காரு. அது என்ன சிறுபான்மை அந்தஸ்து, அதனால என்ன வந்துட போகுது, என்ன சலுகைகள் கிடைத்திட போகுது அப்படி நீங்க நினைக்கலாம். நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. சிறுபான்மை அந்தஸ்து உள்ள பள்ளி கல்லூரிகள்ல என்னென்னலன்னா, முதல்ல அந்த நிறுவனத்தை நடத்துறது அவங்களே நடத்திக்கலாம். அந்த நிறுவனத்திற்கான டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இது எல்லாமே அந்த காலி இடங்களை எல்லாம் அவங்களே நிரப்பிக்கலாம். அதுபோக மாணவர் சேர்க்கை அது அவங்க விருப்பப்படி சேர்த்திக்கலாம். இதுல அரசு கொடுக்கக்கூடிய எந்த இடஒதுக்கீடு அது எதுவுமே அங்க பின்பற்றப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம் அது யார் கொடுக்கறது? அது அரசாங்கமே கொடுத்துக்கும். அந்த பள்ளியை கட்டுறதுக்கான கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு அது அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம். கட்டடத்தை கட்டி முடிச்சுக்கிட்டு கூட போய் அப்ரூவல் வாங்கலாம். அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சிறப்பு சலுகைகள் அங்க இருக்கு. இது போக அங்க இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறுபான்மை மாணவர்களுக்கு வரக்கூடிய சலுகை, 1லிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இவங்களுக்கான மாதம் மாதம் வரக்கூடிய 50 ரூபாய், 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய மாதம் மாதம் 100 ரூபாய், +1 +2ல இருந்து கல்லூரி வரைக்கும் 1000 2000 3000 அந்த கேட்டகரி பொறுத்து மாறு இல்லைங்களா? அந்த உதவித்தொகை 1000 2000 3000 அது எல்லாம் அது அங்க படிக்கக்கூடியவங்களுக்கு உடனடியா கிடைச்சிரும். இது போக என்னன்னா, அரசு பள்ளிகள்ல ஒரு வகுப்பறையில 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த சிறுபான்மை அந்தஸ்து அந்த பள்ளிகள்ல எவ்வளவு மாணவர்களுக்கு இவ்வளவு டீச்சர் அப்படிங்கிற வரமுறையெல்லாம் அவங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பள்ளிகள் சிறுபான்மையினருடைய இந்த அந்தஸ்து பெற்ற பள்ளிகள்ல 5லிருந்து 10 வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குன்னா அதுக்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்கிறாங்க. கூடுதலான செலவு. நம்ம அரசு பள்ளியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை. அங்க மாணவர்கள் கம்மியா இருந்தாலும், மாணவர்கள் பற்றாக்குறையா இருந்தாலும் ஆசிரியர் நிறைய வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப இந்த நிதிச்சுமையெல்லாம் எங்க நம்ம தலையில விழுகுது. அப்ப இவ்வளவு சலுகைகள் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு கிடைக்குது. இந்த தமிழக அரசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2022 இருந்து கிட்டத்தட்ட 740 கல்வி நிறுவனங்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அதுபோக இன்னைக்கு பாத்தீங்கன்னா 88 கல்வி நிறுவனங்களுக்கு. அப்போ 828 கல்வி நிறுவனங்களை இவங்க அங்கீகரிக்கிறாங்க. எப்படி? நீங்க எங்க கூட எதுலையுமே சேர்ந்துக்க வேண்டியதில்லை, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பா நீங்க செயல்பட்டுக்கலாம், உங்களுக்கு நாங்க பண உதவி நிறைய கொடுப்போம், நீங்க யாரை வேணாலும் சேர்த்திக்கலாம், யாரை வேணாலும் நீக்கலாம், எப்படி வேணாலும் ஆசிரியர் நியமனம் பண்ணலாம். இந்த டெட்டு அது இது ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதிக்க வேண்டியதில்லை. குறைஞ்சபட்ச கல்வி தகுதி அதை மட்டும் நாங்க நிர்ணயிப்போம், அது மட்டும் இருந்தா சரி. அப்படி எவ்வளவு சலுகையோட ஒரு 828 பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு நீங்க அந்தஸ்து கொடுத்திருக்கிறீங்க. இதே அரசு, தமிழக அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய PM ஸ்ரீ கல்வி நிறுவனங்களை, நவோதயா பள்ளிகளை, எல்லா அடிப்படை கட்டமைப்பும் உள்ள பள்ளிகளை இங்க தமிழகத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறது இல்லை. ஆனா சிறுபான்மையினருக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்குறீங்க. என்ன, பெரும்பான்மை மக்கள் எல்லாருமே வசதி படைத்தவர்களா? அதுல ஏழைகள் யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்ப அந்த மாணவர்களுக்கான ஒரு திட்டம்னு மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நவோதய பள்ளியோ இல்ல PM ஸ்ரீ பள்ளிகளையோ கொண்டுட்டு வந்தா நீங்க அதை அனுமதிக்க மறுக்கிறீங்க. ஆனா அதே நீங்க சிறுபான்மையினருக்கு இவ்வளவு சலுகை காட்டுறீங்க. இதுதான் பார்சியாலிட்டி. இதை நீங்க முழுசா பண்றீங்க. இதனால பாதிக்கப்படுறது யாரு? உங்களுடைய அரசியல்னால பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க
ஏழை இந்து மாணவர்கள் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள நீங்க ஜாதி ரீதியா பிரிக்கிறீங்க, மத ரீதியா பிரிக்கிறீங்க, பிரிச்சு இந்த மாதிரி சலுகையில பறிக்கிறீங்க. அதுதான் இந்து இளைஞர் முன்னணியினுடைய குற்றச்சாட்டு.